இந்த நட்சத்திரம் ஒரு தெய்வத்தினுடைய நட்சத்திரம். இன்று உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுத்த, ஒரு பகவத்கீதையை நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றுமே ஒரு உபதேசத்தை செய்வாங்க. அந்த உபதேசம் நல்ல உபதேசமா இருக்கும். ஆனா அந்த உபதேசத்திற்கு பின்னாடி பல அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையில பெற்ற உபதேசத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏதோ படிச்சது கேட்டது அடுத்தவன்கிட்ட இருந்து வாங்கினது என்றுமே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சொல்லுவதில்லை. தான் என்ன வாழ்க்கையில கடந்து வந்தா. ஏன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இளமை பருவத்தில் மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா சில தசாபலன்கள்லாம் முக்கியமான விஷயங்களே அவர்களை வழிநடத்தி கொண்டுட்டு வந்திருக்கும். கையை பிடிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 12 வருஷம் குரு கூடவே இருந்து ஒருத்தருக்கு என்னெல்லாம் பாடம் புகட்ட முடியுமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில குருவே இல்லாமல் ஒரு அனுபவ பாடமாக கடந்து வந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பின் ரகசியமாக இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் பெரிய அனுபவத்தை இவர்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானத்தை சுமந்தவர்களாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஆபத்தானவர்கள் அல்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை ஒருத்தர் ரொம்ப பழகிட்டாங்கன்னா ரொம்ப உண்மையா இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு ஆபத்தை நிறைய பேர் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு கஷ்டத்தோட தான் தன்னுடைய வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே அதை அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு குணம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும்.